செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக திரும்பியது குறித்து மூத்த விஞ்ஞானி திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் தேசிய அடையாள அட்டையின் மூலம் பயன்பெற்று வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து விண்வெளி வீரர்கள் பாதுகாப்பாக பூமிக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்ற மக்களின் எதிர்பார்ப்பு வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு தாவி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளருக்கு அளித்த பேட்டி. இன்று காலை வெற்றிகரமாக எதிர்பார்த்தபடி சுனிதா வில்லியம்ஸும் அவரோடு கூட பயணித்த 3 பேரும் பூமிக்கு பத்திரமாக திரும்பியிருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு பதிலாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு க்ரூ 10 டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்கலத்தில் 4 பேர் சர்வதேச விண்கூடில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. எப்போவுமே கடந்த சில 10 ஆண்டுகளாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் எப்போவுமே ஒரு 7 பேர் இருக்கணும். 7 பேர் கொண்ட ஒரு ஷிஃப்ட். ஸோ சுனிதா வில்லியம்ஸ் இருந்தது 72வது பணிக்குழு. அந்த 72வது பணிக்குழுவில் 7 பேர் இருந்தாங்க. இப்போ 4 பேர் பூமிக்கு திரும்பிட்டாங்க. மிச்சம் 3 பேர் அடுத்த சில வாரங்களில் ரஷ்யாவினுடைய ஒரு விண்கலத்தில் பூமிக்கு திரும்புவாங்க. அதுக்கு பதிலாக ஒரு 3 பேர் பூமியிலிருந்து ரஷ்யாவினுடைய விண்கலத்தில் அங்கே போய் சேருவாங்க. திரும்பி மறுபடியும் அங்கே ஒரு 7 பேர் அடுத்த ஒரு 6 மாதங்கள் அங்கே இருப்பாங்க. இது 6 மாதத்துக்கு ஒரு தடவை 7 பேர் கொண்ட குழு 2 விண்கலத்தில் சர்வதேச விண்கூடலுக்கு செல்வதும், அவங்க சென்று சேர்ந்த சில நாட்களில் அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க திரும்புவதும் வாடிக்கை. ஆனால் இப்போ சுனிதா வில்லியம்ஸினுடைய இந்த பயணம் 2 விஷயத்தினால நம்முடைய கவனத்தை பெறுது. ஒன்று, அவங்க போனது இந்த பணிக்குழுவில் சேருவதற்காக இல்லை. போனது ஒரு சோதனை ஓட்டமாக ஒரு புதிய விண்கலத்தை ஓட்டி சென்றார்கள். அந்த புதிய விண்கலம் சோதனை ஓட்டத்தில் வெற்றி பெறலை. அதில் பழுதுகள் ஏற்பட்டது. அந்த பழுதுகள் காரணமாக சோதனை ஓட்டமாக ஓட்டிட்டு போன அந்த விண்கலத்தில் திரும்ப வேண்டாம் என்று முடிவு செய்து அங்கே சர்வதேச விண்கூடில் தங்க வேண்டி வந்தது. ஸோ இதனால புச் வில்மோரும் சுனிதா வில்லியம்ஸும் உலக கவனத்தை பெற்றார்கள். இரண்டாவது, இந்த 2 பேரும் அங்கே தங்க வேண்டிய நிலையில் ஒரு தவறான ஒரு கருத்து பரவியது. அதாவது என்னன்னாக்க, விண்வெளியில் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க, சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அங்கே 7 பேர் இருப்பாங்க, எல்லா நாளும் அங்கே பணி நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம பலருக்கு தெரியாததுனால ஒரு மிகைப்படுத்தப்பட்ட அல்லது ஒரு தவறான இந்த தகவல் பரவியது. இந்த காரணத்தினால கவனம் பெற்றதுனால இந்த தரையிறங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை நம்ம எல்லாரும் ரொம்ப கவனத்தோடும் ஆவலோடும் எதிர்பார்த்தோம். வெற்றிகரமாக முடிந்திருக்கிறது. அடுத்த 7 பேர் அடுத்த பணிக்குழு அங்கே பணியை துவங்கும். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை பெற்று ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் பயனடைந்து வருகின்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு. மத்திய அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான அதிகாரம் அளிக்கும் துறையால் தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை மற்றும் சான்றிதழில் அவர்களின் அடையாளம், இயலாமை ஆகிய அனைத்து விவரங்களுடன் முழுமையான ஒருங்கிணைந்த அமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய தரவுத்தளத்தை உருவாக்கி மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட அடையாள அட்டையை வழங்கும் நோக்கத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் வெளிப்படைத்தன்மை, செயல்திறன் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் சலுகைகளை எளிதாக வழங்குவது மட்டுமல்லாமல் சீரான தன்மையையும் உறுதி செய்கிறது. கிராமம், தொகுதி, மாவட்டம், மாநிலம் மற்றும் தேசிய அளவில் செயல்படுத்தும் படிநிலையின் அனைத்து நிலைகளிலும் பயனாளியின் உடல் மற்றும் நிதி முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கு இத்திட்டம் உதவுகிறது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமும் 2 முறை மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு அதில் தகுதியான நபர்களுக்கு தேசிய அடையாள அட்டை வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் மூலம் தேசிய அடையாள அட்டை பெற்று மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்களை பெற்று பயனடைவதாக மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்தனர். என் பேர் ஸ்னேகா. நான் 9வது தான் படிச்சிருக்கேன். என் அப்பா அம்மா தான் பார்த்துக்கிறாங்க. நான் வேலைக்கு எதுவும் போகல. எனக்கு மாதமானா 2000 ரூபாய் வருது.
இந்த கார்டால் எனக்கு நிறைய ஹெல்ப் ஆகுது. பேர் முனிசாமிங்க. ஒரு கால் இல்லாதொட்டு வேலைக்கு போக முடியல. வேலைக்கு போகாதொட்டு கவர்மெண்ட் இந்த முகதேர் கொடுக்குறாங்க, ஊனமெண்ட் கார்டு கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சு பணம் கொடுக்குறாங்க, மாதம் 1000. அதை வச்சு அவங்க குடும்பத்தை வச்சு காலத்தை ஓட்டுறாங்க. தனித்துவம் வாய்ந்த தேசிய அடையாள அட்டை மத்திய மாநில அரசுகளின் உதவித்தொகை, வேலைவாய்ப்புகள், கடனுதவிகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பை உறுதி செய்து வருகிறது. வேலூர் மாவட்டத்தில் நேரு யுவகேந்திரா அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட இளைஞர் நாடாளுமன்ற விழாவில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தரும் செய்தி தொகுப்பு. மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் நேரு யுவகேந்திரா சார்பில் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் விக்சித் பாரத் இளைஞர் நாடாளுமன்ற விழா நடைபெற்றது. நேரு யுவகேந்திரா அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் பிரேம் பரத்குமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களிலிருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற தலைப்பில் தங்கள் கருத்துக்களை மாணவ மாணவிகள் பதிவு செய்தனர். நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதால் அரசின் நிதி சேமிக்கப்பட்டு மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம் என்றும் அரசின் நிர்வாக அமைப்புகளின் சுமையை குறைக்கலாம் என்றும் கூறினார்கள். மேலும் நேரம் விரயமாகுவதை தடுத்து மக்களுக்கான திட்டங்கள் உரிய நேரத்தில் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார்கள். இதில் சிறப்பான கருத்துக்களை பதிவு செய்த மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் ஒரே நாடு ஒரே தேர்தல் பேச்சு போட்டியில் கலந்து கொள்வார்கள். விக்சித் பாரத் இளைஞர் பாராளுமன்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் கூறும்பொழுது, ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் பல நன்மைகள் உண்டு. இதற்கு செலவிடப்படும் தொகைகள் பெரும்பாலும் குறைக்கப்பட்டு அந்த தொகைகளை மூலதன செலவாக நாம் செலவிடும் பொழுது வளர்ந்த பாரதம் என்ற ஒரு நோக்கை அடைவதில் நமக்கு பேருதவியாக இருக்கும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். மத்திய ரிசர்வ் காவல் படைக்கு 1950ஆம் ஆண்டு இதே நாளில் குடியரசுத் தலைவரின் கொடி வழங்கப்பட்டு சிறப்பிக்கப்பட்டதை நினைவு கூர்ந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா, நாட்டிற்காக உயிர்நீத்த இப்படை வீரர்களுக்கு தலை வணங்குவதாக கூறியுள்ளார். மால்டோவாவின் துணை பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான திரு மிகைல் போப்ஸ்கோய் உடனான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து இருவரும் விவாதித்ததாகவும், விவசாயம் தொடர்பாக இன்று கையெழுத்தான ஒப்பந்தம் ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்தும் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற விவாதங்களை பல மொழிகளில் மொழிபெயர்க்க செயற்கை நுண்ணறிவு மாதிரிகளை உருவாக்கும் வகையில் மொழியியல் தரவு தொகுப்பு களஞ்சியத்தை உருவாக்க மக்களவைச் செயலகம், இந்திய செயற்கை நுண்ணறிவு இயக்கம் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். நாட்டு மக்கள் 21,000 ரூபாய் முதலீடு செய்வதன் மூலம் நாள்தோறும் 60,000 ரூபாய் பெறலாம் என்றும், மாதத்திற்கு 19 லட்சத்திற்கு மேல் வருமானம் ஈட்டலாம் என்றும் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறுவது போல் சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோ செய்தி முற்றிலும் தவறானது என்று மத்திய நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் போலியாக உருவாக்கப்பட்டுள்ளது என்றும், முதலீட்டு தளங்கள் தயாரிப்புகளை ஊக்குவிப்பது போல் வெளியாகும் இதுபோன்ற செய்திகளில் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. நடப்பு ஆண்டுக்கான பிரதமரின் யோகா விருதுக்கு விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இம்மாதம் 31ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய, சர்வதேச அளவில் யோகக்கலை வளர்ச்சிக்கு பங்காற்றியவர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.